பட தயாரிப்பாக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப அளிக்க கோரி பாபிடெக் கோல்டு நிறுவனம் யூனிவர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பட தயாரிப்பாக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப அளிக்க கோரி பாபிடெக் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் ரவிமோகன் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்க. பட தயாரிப்புக்காக பெற்ற 6 கோடி ரூபாய் முன்பணத்தை திரும்ப அளிக்க கோரி பாபிடெக் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் தாக்கல் செய்த மனு குறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்குதுங்க. இது தொடர்பாக பாபிடெக் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தோட இயக்குனர் பாலச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல அவரது நிறுவனத்தின் தரப்புல 2 படங்கள் தயாரிப்பதற்காக நடிகர் ரவிமோகனுடன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக கூறினாரு. முதல் படத்துக்கு ஊதியமாக 15 கோடி ரூபாய் ஊதியமாக பேசப்பட்டு 6 கோடி ரூபாய் முன்பணமாக கொடுக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒப்பந்தப்படி தங்கள் நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் மற்ற நிறுவன படங்களில் நடித்த போது முன்பணத்தை திருப்பி கேட்டதாகவும் அப்போது ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்வதாகவும் முன்பணத்தை திரும்பி அளிப்பதாகவும் ரவிமோகன் கூறியதாக கூறப்படுகிறது. ஆனால் பணத்தை திரும்ப கொடுக்காத நிலையில் தனது சொந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை தொடங்கியுள்ளதாகவும் அதன் மூலம் பிராட்கோட் என்ற படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் ரவிமோகன் வெளியிட்ட அறிவிப்பை தாங்கள் அதிர்ச்சி அடைந்ததாக மனுவில் கூறப்பட்டதுங்க. இந்த மனுவானது நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ மனுதாரர் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் தங்கள் நிறுவனம் அளித்த முன்பணத்தை ரவிமோகன் தனது சொந்த பட தயாரிப்புக்கோ அல்லது சொந்த செலவுகளுக்கோ பயன்படுத்த வாய்ப்புள்ளதாக கூறினார். எனவே பிராட்கோட் படத்தை தயாரிக்க தடை விதிக்க வேண்டுமெனவும் வேறு நிறுவனங்களின் தரப்பில் நடிக்க ரவிமோகனுக்கு தடை விதிக்க வேண்டும்னு கேட்டுக்கிட்டாரு. மேலும் 6 கோடி ரூபாய்க்கான உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாருங்க. ரவிமோகன் தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் 6 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டது உண்மைதான், ஆனால் கால்ஷீட் கொடுத்தும் பணிகளை தொடங்காதால் தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடாக கூடுதலாக 10 கோடி ரூபாயை பாபிடெக் கோல்டு யூனிவர்சல் நிறுவனம் வழங்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாரு. இதனை அடுத்து மனு குறித்து நடிகர் ரவிமோகன் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்க வரக்கூடிய ஜூன் 23ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறார். நிஷா, சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.